love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம லெக்சரில் பார்க்க போகிறது பேண்டாஸ். ரொம்ப நாளாக பேண்டாக்கு போவோம் சொல்லிட்டு இருப்பேன். பட் இன்னைக்கு பார்க்க போகிறது பேண்டா. இப்போ நம்ம வந்து பைத்தனோட பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சாச்சுங்க. லிஸ்ட்டு, அரே, எப்படி சர்ச் பண்ணது, டைப்பு, எல்லாமே முடிச்சாச்சு. மேத்து, ஜேசானு, இஃப் தென் எல்ஸ் லூப்பு, டூ வைல் லூப்பு, கிட்டத்தட்ட 33 சாப்டர். ஓகே, நான் வந்து 6 மாதம் கேட்டேன். 33 நாளில் பேசிக்ஸ் ஆஃப் த பைத்தன் முடிச்சாச்சு. இப்போது பைத்தனில் 3 பெரிய மாடல் இருக்குது. நம்பை, பாண்டாஸ் அண்ட் சைபை. இதில் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போது நம்பையும் பேண்டாவும் சைட் பை சைட் பார்ப்பேன். ஓகே, ஒரு நாளைக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நம்பையும் பேண்டாவும் 2 வீடியோ பண்ண போகிறேன் நான். அது ஏன்னா ரெண்டுமே இம்பார்ட்டண்ட், ரெண்டுமே நல்லாவும் இருக்கும். ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் ஆங்கிலத்திலையும் ஒரு நாள் தமிழ்லையும் போடுவேன். இன்றைக்கி பேசிக்காக வந்து என்னங்க, நம்ம வந்து என்ன மாதிரி உலகத்தில் இருக்கோம், டேட்டா சயின்ஸு, டேட்டா அனாலிசிஸு, மிஷின் லேர்னிங் சொல்லிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சால் வச்சுக்கோங்களேன், பெரிய பைசா இருக்குது, நிறைய பைசா இருக்குது, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீங்களே உங்கள் ஓன் கம்பெனி, நீங்களே உங்கள் ஓன் பண்ணி நல்லா புதுசாக பண்ணலாம். ஏன்னா அப்ளிகேஷன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மாதிரி. இப்போது இந்த டேட்டா அனாலிசிஸ் சொல்கிறியே என்னடா அது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமல் நம்ம பண்ணுறதாங்க டேட்டா அனாலிசிஸ். அதாவது கண்டிப்பாக நம்ம பண்ணியிருப்போம், அந்த ரெஸ்டாரண்ட் போனால் செம ஹிட்ரா, இப்போ தானே ஆரம்பித்தான், போட்டு பின்னுதுரா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்காங்களா? என்ன சாப்பாடு போடுறாங்க, எந்த டைமில் என்ன சாப்பாடு ஓடுறது, எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க, என்ன லொக்கேஷனில் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து யாருக்கு அந்த லொக்கேஷனில் என்ன மாதிரி மக்கள் இருக்காங்க, ஓகே, அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து எந்த மாதம் எந்த ஃபுட்டு ஜாஸ்தியாக இது வருது, மக்கள் வந்து எதை விரும்பி சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, சிங்கிளாக வரும்போது என்ன சாப்பிட்றாங்க, ஃபேமிலியோடு வரும்போது என்ன சாப்பிட்றாங்க, புருஷன், பொண்டாட்டி, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்டும் வரும்போது என்ன சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் சொல்லி டேட்டா வச்சிங்கன்னா நீங்கள் பெட்டர் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த ஒரு ஹைவேல போனால் நிறைய ஆக்சிடெண்ட்டு. ஏன் ஆக்சிடெண்ட்டு? இந்த மாதிரி ஏன், எதற்கு, எப்போ, இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அதான் அனாலிசிஸ். அதுதான் புத்தியை வந்து அலசுறது. இதுதான் அனாலிசிஸ். இதை பண்ண தான் இது. அதுக்கு பேண்டா தான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மாடியூல். அதுவும் பைத்தனில் இருக்குது, ரொம்ப நல்லது. பேண்டாவில் வந்து டேட்டா செட்ஸ், நிறைய டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு வந்து டேட்டா மெனிப்புலேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், கிளென்சிங், க்ளீனிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, ஸோ இதனால தான் வந்து பேண்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டேட்டா சயின்ஸுக்கு ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போது நான் சொன்ன மாதிரி பேண்டாவில் வந்து என்ன பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேண்டா நிறையா பண்ணும். மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும், மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும், கோரிலேஷன், ரெண்டு இதுக்குள்ளே என்ன கோரிலேஷன் சொல்லி கண்டுபிடிக்கும். பேண்டா வந்து ஒரு ரோவை டிலீட் பண்ணும். அந்த ரோ வந்து உங்களுக்கு சரியான வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் வந்து நல் வேல்யூ இருக்குது, ராங் வேல்யூ இருக்குன்னா அதை டிலீட் பண்ணிடலாம். இதுக்கு பேர் கிளீனிங் ஆஃப் த டேட்டா. இந்த கோரிலேஷன் சொல்கிறாங்களே, அது என்ன சொல்ல தெரியுமா? அது ஒன்றும் இல்லைங்க. இப்போது ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 2 நல்ல நண்பர்களே இருக்காங்க. அதில் வந்து என்னென்னா வந்து 2 பேரும் நல்லா படித்து முன்னேறி, நீ வந்து என்னை காப்பாற்று, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முன்னேறி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறாங்க, அவங்களுக்கும் நல்லது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாசிட்டிவாக வளர்கிறாங்க. ஓகே, எங்கேயோ இருந்தான்ப்பா, 2 பேரும் ஹெல்ப் பண்ணி 2 பேரும் வளர்ந்துட்டாங்க, சமுதாயத்துக்கு நல்லது தான் பண்ணுறாங்க, ஏதோ திருட்டுத்தனம் எதுவும் பண்ணல, சந்தோஷமாக இருக்குப்பா. அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். இதே கொஞ்சம் ரிவர்ஸாக பாருங்களேன். 2 பசங்க இருக்காங்க, அடிதடி தான், எப்பவுமே வம்புக்கு போகிறாங்க. உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கிடையாது, நம்ம கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி இருக்கிறது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. சரியா? அது வந்து நல்லதும் கிடையாது. இதுக்கு பேர் நெகட்டிவ் கோரிலேஷன். அந்த பையன் நல்லா வந்தான்ப்பா, இவனும் நல்லா வந்தான், என்னமோ தெரில, ஏதோ ஒன்று ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா, இவங்க ஏதோ அதே மாதிரி தான் இருக்காங்க, ஒன்றும் பெருசாக மூவ் பண்ணல, பெருசாக பின்னாடி போகல, ஆனால் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் ஜீரோ கோரிலேஷன். மொத்தம் 3 கோரிலேஷன் தான் இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ. சரியா? இதுக்கு பேர் தான் கோரிலேஷன். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போது நம்ம வந்து கை வச்சு பார்ப்போமா? என்னோட நம்பையும் பாருங்கள். அந்த நம்பையும் நான் இம்போர்ட் பண்ணியிருப்பேன். நம்ம நிறையவே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் வந்து பேண்டா பண்ணியிருக்கோம். இப்போ இம்போர்ட் பேண்டா, இம்போர்ட் மேத்து, நம்ம நிறைய இம்போர்ட் ஜேசான் நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இம்போர்ட் பாண்டா பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த டேட்டா செட் ஒரு ரோடில் இருக்கேன். அந்த ரோட்டில் வந்து நான் பிஎம்பி காரு, வோல்வோ காரு, ஃபோர்டு காரு எவ்வளோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் நான்.
சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறேன், பிஎம்இ வந்து 3 பார்த்துருக்கேன் ரோட்டில் இன்றைக்கி போகிறது, வோல்வோ வந்து 7 பார்த்துருக்கேன், ஃபோர்டு வந்து 2 பார்த்துருக்கேன் அப்படி சொல்கிறேன் நான். இப்போ நான் பாண்டாவை இம்போர்ட் பண்ணுறேன். இந்த மை வேரியபிளில் பாண்டாஸ் டாட் டேட்டா ஃப்ரேம் மை டேட்டா செட், இதுதான் வந்து மை டேட்டா செட். இந்த டேட்டா செட் ஞாபகம் இருக்கா? லிஸ்ட்டு, அரே, டப்புள், டிக்ஷனரி ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர் ப்ராக்கெட், நார்மல் ப்ராக்கெட், ஃப்ளவர் ப்ராக்கெட் ஞாபகம் இருக்கா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் வாட்டி வேணால் வாசி வேணால் பார்த்துக்கோங்க, வீடியோஸ் அங்கே இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட்டை நான் பாண்டாஸ் டாட் டேட்டா ஃப்ரேம் சொல்லிட்டு போட்டு இதை நான் கூப்பிட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் மை வேரியபிள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போமா? பாருங்கள், 0, 1, 2 இங்கே கார்ஸு, பாசிங்கு, பிஎம்பி 3 பார்த்துருக்கேன், வோல்வோ 7 பார்த்துருக்கேன், ஃபோர்டு வந்து 2 பார்த்துருக்கேன். இப்போ டேட்டா செட் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு. இதுதான் பாண்டா மாடலோட ஸ்ட்ரென்த்து. ஓகே, இதான் டேட்டா அனாலிசிஸ்க்கு வருது. சரியா? இப்போ அடுத்ததுக்கு இறங்குவோம். இப்போ பாண்டா சீரீஸ்னால் என்னங்க? பாண்டா சீரீஸ்னால் வந்து ஒன்றுமே கிடையாது, வந்து 1 டைமென்ஷனல். இது வந்து ஒரு டேபிளில் இருக்கிற காலம் மாதிரி. ஓகே, நம்ம சீக்கிரம் பார்ப்போம், பட் அதை நான் அது வரும்போது சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாண்டா சீரி. இப்போது இதில் வந்து இந்த மாதிரி வந்தாலே எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு அன்னோன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த அன்னோன் ஸ்பேஸ் வராட்டி சந்தோஷம், பட் அன்னோன் ஸ்பேஸ் வந்துருச்சுன்னா நான் திரும்பி எழுதுறேன், நீங்கள் பயந்துடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாண்டாவை இம்போர்ட் பண்ணுறோம், ஏலியஸ் பீடியாக பண்ணுறோம், ஒரு அரே பண்ணுறோம் சீரீஸு. இங்கே வந்து நம்ம வந்து டேட்டா ஃப்ரேமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிடி டாட் சீரீஸ் அந்த ஏன்னு சொல்லி பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போமா? நான் எதிர்பார்த்த மாதிரி தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி, இது ஏலியஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏ வந்து நான் வந்து ஒரு அரே, ஓகே, ஒரு அரேயில் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நான் போடுறேன், 1,7,2ன்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ இதை டிஃபைன் பண்ணுறேன், மை வேரியபிள்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறேன், ஈக்குவல்ஸ் பிடி டாட் சீரீஸ் வந்து கேபிட்டல் இது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சின்ன ஏல இங்கே போடுறேன் நான், ஏன்னா அதுதான் அங்கே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் மை வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 0, 1, 2, 172 இந்த 1 டைமென்ஷன். இந்த டைப் வந்து இன்டிஜர் ஆஃப் 64. ஓகே, இது எல்லாமே கொடுக்குறது. சீக்கிரம் நான் வந்து கூடி சீக்கிரம் ஆரம்பிப்பேன், அதுவும் நம்ம இன்னும் கொஞ்சம் தெரியும். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தாங்க. ஒரு டேட்டா அனாலிசிஸ்னா வந்து எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் யூ கைஸ். ஓகேவா? இப்போது இந்த லேபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இந்த லேபிள்னா ஆக்சுவலாக என்னங்க, இப்போது உங்கள் வீட்டில் ஒரு க்ரோசரி இருக்குது, நிறையா க்ரோசரி இருக்குது, வெஜிடபிள் இருக்குது, அந்த வெஜிடபிளே கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லேபிள் பண்ணி வச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் பூசணிக்காய் இருக்கணும், இந்த இடத்துல தான் வந்து இன்னும் கீரை வகைகள் இருக்கணும், இந்த இடத்துல தான் வந்து பல வகைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த லேபிளை பார்த்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல தான் அரிசி வகைகள் இருக்கணும், இந்த இடத்துல மாவு வகைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வகைகள் இருக்கணும்னு சொல்லி போட்டிங்கன்னா அது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம பாட்டி காலத்துலேருந்தே பார்த்தது தான் வந்து இங்கேயும் பண்ண போகிறோம். லேபிள் பண்ணியாச்சுன்னா அது ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஈஸி. இப்போ ஒரு கோடை போட்டு பார்த்துருவோமா? நான் பாண்டாஸை இம்போர்ட் பண்ணிட்டேன், ஏலியஸ் பண்ணிட்டேன், ஒரு அரே வச்சுருக்கேன், சீரீஸ் வந்து 1 டைமென்ஷனல். இந்த இது 0, 1, 2. அப்போது நான் பிரிண்ட் மை வேரியபிள் ஆஃப் இதுனா எனக்கு இது 1 தானே கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்மா. நம்ம அதே மாதிரி பாண்டாவை இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம அதே அரே இந்த பிடி இந்த சீரீஸ் வந்து எஸ் வந்து கேபிட்டல். ஓகே, இந்த ஏ போடுறேன் நான். இது என்னங்க புதுசாக இருக்குது, இண்டெக்ஸ் XYZ என்னங்க புதுசாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையே. ட்ரை பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், இந்த 0, 1, 2க்கு பதிலாக, ஓகே, இங்கே இந்த 0, 1, 2க்கு பதிலாக இந்த நம்ம XYZ கொடுத்ததுனால XYZ 172 இந்த மாதிரி கிராஃப் போடுறீங்க, இந்த மாதிரி போடுறீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைப்பு தான். சரியா? இப்போது இதையும் பார்த்தாச்சு. ஓகே, இதையும் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் லெசனுக்கு இது போதுங்க. நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹேங் இன் தேர். வழக்கம் போல் உங்கள் பொண்ணான இதை கொடுத்துட்டு டைமை கொடுத்து ரொம்ப சந்தோஷம், நேரத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.